ஹலோ மக்களே, வெல்கம் டு எஸ்பி சினிஃபைல் யூடியூப் சேனல். இனி நீங்கள் பார்க்க போகிறது இன்னைக்கு ஓடிடியில் ரிலீஸ் ஆன அஞ்சாமை அப்படிங்கிற தமிழ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறீங்க. இந்த படத்தில் வித்தார்த், ரஹ்மான், வாணி போஜன் இவங்களாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்றவர் சுப்புராமன். இப்போ இந்த படத்தோட ரிவ்யூக்கு போறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ மூவிக்குள்ள போகலாம். படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் படத்தோட ஆரம்பத்திலேயே ஒரு பையன் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு ரஹ்மான் போலீஸா இருக்காரு, ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. யார் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு கேட்டாங்கன்னா நான் கவர்மெண்ட் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு அந்த பையன் சொல்றான். அப்படியே கட் பண்ணி பிளாஷ்பேக் போறாங்க. பிளாஷ்பேக்ல அந்த பையனோட அப்பா தான் வித்தார்த், அம்மா தான் வாணி போஜன். வித்தார்த் இந்த தெருக்கூத்து போடுறவரு. சோ வாணி போஜனை பொறுத்த வரைக்கும் அந்த பையன் அவங்க அப்பாவை பார்த்து தான் இந்த மாதிரி ஊர் சுத்துறான், கெட்டு போறான், படிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதனால அவங்களுக்குள்ள சண்டை வருது. அதுல இருந்து வித்தார்த் அந்த தெருக்கூத்து எல்லாம் விட்டுட்டு நான் விவசாயம் பண்ணி பையனை படிக்க வைக்கிறேன் அப்படின்னு இறங்குறாரு. பையனும் தனக்காக அப்பா இப்பெல்லாம் விட்டுட்டு வராங்களே அப்படின்னு நினைச்சு பையனும் ரொம்ப நல்லா படிச்சு 10th டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் வாங்குறான். டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் வாங்கினதுக்கு அப்புறம் பிரைவேட் ஸ்கூல்ல இருந்து அவனை ஃபோர்ஸ் பண்றாங்க அவங்க ஸ்கூல்ல வந்து சேர்க்கறதுக்காக. அந்த பிரச்சனையை ரஹ்மான் வந்து சால்வ் பண்றாரு. அதுக்கப்புறம் 12th முடிச்சு டாக்டர் ஆகணும் அப்படிங்கறதா பையனோட கனவே. சோ இதுக்காக வித்தார்த்த நிறைய விஷயங்களை தியாகம் பண்றாரு. ஆனா 12th முடிச்சதுக்கு அப்புறம் நீட் எக்ஸாம் அப்படிங்கிற ஒரு செக் ஒண்ணு வைக்கிறாங்க. இதுக்கான கோச்சிங் சென்டருக்கான வேலையும் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது. சென்டரும் இவங்களுக்கு தமிழ்நாட்டுல போடாம ஜெய்ப்பூர்ல போட்டுறாங்க. இந்த பையன் எக்ஸாம் முடிச்சுட்டு வரதுக்கு முன்னாடியே வித்தார்த் வந்து இறந்துடுறாங்க உடல்நிலை சரியில்லாம. தன்னோட அப்பாவோட சாவுக்கு காரணம் இந்த நீட் எக்ஸாம் அண்ட் இந்த ஜெய்ப்பூர் போனதுதான் அப்படின்னு நினைச்சிட்டு பையன் வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றான் கவர்மெண்ட்டுக்கு எதிராக. இந்த கேஸ ரஹ்மானும் எடுக்கிறாரு. இதுக்கப்புறம் என்ன நடந்தது, கவர்மெண்ட்டுக்கு எதிராக போட்ட கேஸ் செல்லுபடி ஆச்சுதா இல்லையா அப்படிங்கறத அந்த படத்தோட மிச்ச கதை. இது ஒரு டிராமா ஜானர். இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். மொதல் பாசிட்டிவ் தோன்றது, இப்படி ஒரு கதைக்களம் எடுத்ததே வந்து ஒரு பெரிய விஷயம் இந்த காலகட்டத்தில். அதை ஜஸ்டிஃபை பண்ற விதமா வசனம் எல்லாமே வந்து ரொம்பவே சூப்பரா இருந்தது. ஆக்டிங்கை பொறுத்த வரைக்கும் வித்தார்த் வேற லெவல் நடிச்சிருக்காரு. ரொம்ப யதார்த்தமான ஒரு ஆக்டிங். அதுக்கு சப்போர்ட்டிங்கா வாணி போஜனும் ரொம்ப அழகா நடிச்சிருந்தாங்க. ரஹ்மானும் அவரோட கேரக்டர் பெஸ்டா பண்ணிருக்காரு. அந்த பையன் கேரக்டர் வந்து ரொம்பவே அழகா டிசைன் பண்ணியிருந்தாங்க. அந்த பையனும் ரொம்பவே நல்லா நடிச்சிருந்தான். எமோஷனல் சீக்வன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நிறையவே இருந்தது. அது நம்மளால நல்லாவே கனெக்ட் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு ஏழை குடும்பத்தில் இருக்கிறவங்க எப்படிலாம் கஷ்டப்படுறாங்க அவங்க பசங்களை படிக்க வைக்கிறதுக்காக அப்படிங்கிறது ரொம்ப அழகா கன்வே பண்ணியிருந்தாங்க. கிளைமேக்ஸும் சினிமாட்டிக்கா இல்லாம ரொம்ப யதார்த்தமா முடிச்சிருந்தாங்க. இதெல்லாம் தான் அந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ். இப்ப நெகட்டிவ் சைட் பார்க்கலாம். முதல் நெகட்டிவா தோன்றது, செகண்ட் ஹாஃப் முழுக்கவே கோட் சீக்வன்ஸ் தான் இருக்கும். அந்த கோட் சீக்வன்ஸ்ல ரஹ்மானுக்கு பிரச்சனை வந்து வெளியே போயிட்டு மறுபடியும் உள்ள வருவாரு. அது கொஞ்சம் தேவையில்லாத போர்ஷனா தெரிஞ்சது. அதே மாதிரி ரஹ்மான் கோட் சீக்வன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப தூய தமிழ்ல பேசுறாரு. எதுக்காக அப்படி பேசினாங்க அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா நார்மலா கலோக்கியலாவே பேசியிருக்கலாம். இது நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. ஆனா நீங்க படம் பார்க்கும்போது கொஞ்சம் ஆர்டிபிஷியலா தெரியும். மொத்தத்துல இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா இந்த காலகட்டத்துக்கு தேவையான ஒரு கதையை டைரக்டர் நல்லாவே பிரசன்ட் பண்ணியிருக்காரு. என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி தான். இந்த வீக்கெண்ட் நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பை, டேக் கேர்.